What's up today guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் பார்க்க போறோம்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்தோட வேட்டையன் அந்த படத்தோட டீசர் இல்லனா ப்ரிவியூன்னு கூட சொல்லலாம். அது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போதான் நானும் உங்க கூட சேர்ந்து தடவை பார்க்க போறேன். நம்ம தலைவர் நடிச்சிருக்காரு, அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு, அப்புறம் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. கொலாபரேஷன் பயங்கரமா போயிருக்கு. இந்த டீசர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க ஒன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் தட்டி ஆல்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப நம்ம இந்த ட்ரெய்லரை பார்க்கலாம். ஓகே வாங்க. Do you know who these officers are? Renowned encounter specialists, sir. இந்த நாட்டில் லட்சக்கணக்கான போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கும்போது இவங்கள மட்டும் அடையாளம் தெரியுது. How is it possible? Most dangerous criminals தைரியமா என்கவுண்டர் பண்ணதால ரித்திகா சிங் புதுசா ஒரு பணி எடுக்க முடியல. ஒரு பொருளை கைமாத்த கூப்பிட்டா ஒரு பேர் வர மாட்டேங்க. நமக்கு தான் எஸ்பிங்க பேர்ல ஒரு எண்ணம் வந்திருக்காங்களா? ஓ, ஒரு போலீஸ் அந்த படத்துல நம்ம ஊர்ல 4 பப்ளிக்கை கொலை பண்ணா பண்ணுவல. So, என்கவுண்டர்ங்கிற பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். பிரகாஷ் ராஜ் குரல், அமிதாப் பச்சன். ஓ மை காட். என்கவுண்டருங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுத்த தண்டனை மட்டும் இல்ல, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இன்னும் வயசாச்சு மனுஷனுக்கு. லெஜண்ட் பார்த்துக்கிறாங்க. கைஸ், அதாவது பெரிய லெஜண்ட்ஸ் 2 பேர், அமிதாப் பச்சன் and நம்ம தலைவர் ரஜினிகாந்த் 2 பேரும் பெரிய லெஜண்ட். இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் வந்து தமிழ் சினிமால ஒரு பெரிய விஷயம். அந்த பெரிய ஸ்தாரம் இந்த பெரிய ஸ்தாரம் ஒத்துக்கிட்டு ஒரு படம் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது அவங்க ஒத்துக்கிட்டு பண்றது பார்க்கும்போது செம்ம ஆச்சரியமா இருக்கு. 2 பேர் நடிப்புல பின்னுவாங்க. அமிதாப் பச்சன்றவர் வந்து அந்த நடிப்பு அரக்கன். அவரு ஹிந்தியில வந்து வேற லெவல். நம்ம தலைவர் வந்து ஸ்டைல். அவர் இந்த வயசுல 2 பேரும் பாக்குறதுக்கு அவ்வளோ யங்கா இருக்காங்க, அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. ஃபஹத் ஃபாசில் வேற, அந்த ஆளும் பயங்கரமா நடிக்கும். மலையாளம், ஹிந்தி, தமிழ் எல்லாமே சம்போ பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா டிஜி ஞானவேலோட படங்கள் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இதுல வந்து ரொம்ப நாள் கழிச்சு தலைவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரியோட ஒரு கதை, ஒரு நல்ல காஸ்ட், அப்புறம் நம்ம அமிதாப் பச்சனுக்கு வந்து பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் பார்க்கறதுக்கு. இதுல மெயினே வந்து நம்ம தலைவர் தான். அவருக்கு என்னங்க வயசாச்சு, இப்பயும் அந்த ஒரு ஸ்டைல், அவரு சும்மா நின்று பார்த்தாலே அந்த ஒரு ஃபயர் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு முடியல. அது வந்து ஒரு வெறியனுக்கு மட்டும் தான் தெரியும். நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப பிடிக்கும். தலைவர், தளபதி, இவங்களாம் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிக்கும். அதனாலதான் பண்றேன். ஸோ படம் வந்து அக்டோபர் 10 வெளியாக போகுது, வேர்ல்டு வைட் ரிலீஸ். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து படத்தோட ரிலீஸ்க்கு வந்து செம்மையா பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த படத்தோட ரிவ்யூல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது படம் வந்து நான் ரியாக்ஷன் பண்ணணும்னு நினைச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாவ்.